வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நேரம் நெருங்குது. தேர்தல் களம் மிக பரபரப்பாக இருக்குது. தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு தீவிரத்தோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே சமமான உற்சாகத்தோடையும் வேகத்தோடையும் இந்த பிரச்சார பணியில் ஈடுபடுறாங்க. அதில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சார பாணி எல்லோருக்குமே பிடிச்ச ஒன்றா இருக்கிறத பார்க்க முடியுது. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தோட இயல்பாக உரையாடுற விதம், அதே போல் அவர்கள் பிரச்சனையை பேசுகிற விதம், திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிற விதம், தனது கட்சி வேட்பாளருக்கு அல்லது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவர் வாக்கு சேகரிக்கிற அந்த நயம், இதெல்லாமே ஆச்சரியப்படுது. அதாவது அவர் தேர்தல் அரசியலில் முதல் 5 ஆண்டுகளை முடிச்சிருக்கார். அதில் எம்எல்ஏவா, துணை அமைச்சராக, துணை முதல்வராக, அந்த 3 கட்டங்களை தாண்டி இப்போ அடுத்து மீண்டும் களத்துக்கு வர்றாரு. இந்த 5 ஆண்டுகளில் அவருக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றம், அவருடைய அந்த பிரச்சார பாணியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியப்படுத்துது. ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாரு. எல்லோருமே பாராட்டுகிற அளவுக்கு இருக்குது. அது கட்சிக்கு இதெல்லாம் தாண்டி எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. முதல்வரை கேட்கவே வேணாம். முதல்வருடைய பிரச்சாரம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா முதல்வர், அதுக்கு அடுத்து துணை முதல்வர், இவங்க தான் இந்த பரப்புரையில் முன்னணியில் நிற்கிறாங்க. அது மக்கள்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட ஓட்டு கேட்குற பாணியாக இருக்கட்டும், தங்கள் சாதனைகளை அவங்க நெஞ்சு நிமித்தி சொல்கிற அந்த விதம், இது எல்லாமே அவர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை காட்டுது. மற்றவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. ஆனாலும் தேர்தல் களம்னு எங்கேயுமே சுணங்கக்கூடாது. நம்ம அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போன ஓட்டு வருதோ வரலையோ அந்த பாணியை அவங்கெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தேர்தல் அறிவிக்கிட்டா அண்ணா அறுத்து தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதவர்ஜனா மாதிரியான வளர்ந்து கட்டவனுங்க பேசிகிட்டு இருந்ததை பார்த்தீங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. ஆனால் அண்ணா அறுத்து தள்ளினது ஒன்றும் இல்லை. ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு கூட்டங்கள், ஒன்றரை பிரச்சாரம், இப்படித்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது வரைக்கும் எந்த இடத்திலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு பேச்சையோ பிரச்சாரத்தையோ விஜய் முன் வச்சதை பார்க்க முடியல. நான் இதை தேர்தல் அரசியல் வெறுப்பை தாண்டி நான் நடுநிலையாக தான் சொல்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துலாவது விஜயோட பேச்சு சொல்கிற மாதிரி இருந்தது, கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப நயமாக இருந்தது, இப்படி எதையாவது சொல்ல முடியுமா? எந்த இடத்துலையுமே அப்படி இல்லை. இன்னொன்று, தேர்தல் அறிவிச்சதுலேருந்து மிஞ்சிப்புறம் 3-4 இடத்துல தான் விஜய் தலையை காமிச்சிருக்காப்புல. அப்படி தலையை காட்டிய இடத்துலலாம் பேசுவதற்கு, புதிதாக பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. தான் என்ன செய்ய போகிறோம், தன்னுடைய திட்டங்கள் என்ன, தன்னுடைய விஷன்ஸ் என்ன, இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் மாற்றலாம், இந்த இளைஞர்களுக்கு நான் என்னென்ன திட்டங்களை முன் வச்சிருக்கேன், இப்படி எதையுமே விஜய் சொல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே திமுகவை கடிச்சு வைக்கிறது, முதல்வருக்கு எதிராக சவால் விடுறது, வெத்து சவால் விடுறது, இந்த மாதிரி பேசி அந்த விஜயனுடைய பேச்சு, விஜயனுடைய பரப்புரையினாலே அது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜயனுடைய பேச்சு மாறி போச்சு. அதிலும் இப்போ தேர்தல் அறிவித்து பிரச்சாரம் ஆரம்பித்து சென்னையில் ஒரே ஒரு முறை தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கார் விஜய். அப்புறம் தான் 2வது தொகுதியாக தேர்ந்தெடுத்து திருச்சி கிழக்கில் ஒரு நாள் பிரச்சாரம், அதற்கடுத்து பாண்டிச்சேரியில் ஒரு நாள் பிரச்சாரம். இவ்வளோ தான் விஜயனுடைய தேர்தல் பணி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலத்தில் நடக்கிற தேர்தலில் தன்னை முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேண்டிடேட்டு, தன்னுடைய கட்சி தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு முழங்குற ஒரு கேண்டிடேட்டு, இவ்வளோதான் பிரச்சாரம். 3 நாள் 3 இடங்கள், இவ்வளோத்தான் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அதுலேயும் பாண்டிச்சேரி பிரச்சாரம்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது, கேட்க முடியல. அவ்வளவு காரி துப்புறாங்க. என்னடா பேச்சு, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு போய் பேசுகிறதுக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிக கேவலமாக அந்த பிரச்சாரம் அமைந்தது. அதற்கு அந்த பிரச்சாரத்தப்பே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனி விஜய் நேரில் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார், முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து அதை எல்லா தொகுதிக்கும் வெளியிடுவார் அல்லது பொதுவில் விளம்பரமாக போட்டுருவார். இதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
அதுக்கு அடுத்து வந்து பிரச்சாரங்களை அடுத்தடுத்து ரத்து பண்ணுவார், அவர் போய் அட்டன் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லப்பட்டது. இன்னைக்கு நடந்தது அதைத்தான் காட்டுது. இன்னைக்கு விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை சென்னையில் வில்லிவாக்கம் மற்றும் தீநகர் 2 தொகுதியில் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறத அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காரு. ஏன்டா பிரச்சாரத்தை ரத்து பண்ண அப்படின்னு கேட்டால், தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிற நிபந்தனைகள் வந்து கடுமையாக இருக்குது, எங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுது, எத்தனை வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, எத்தனை தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் வராத சிக்கலும் இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அந்த கடுமையான நிபந்தனையும் விஜய்க்கு மட்டும் என்ன? விஜய் மட்டும் என்ன வெள்ளரி விதை, பாதாம் பருப்பு, அந்த நீ பெரிய பிஸ்தாவான்னு கேட்பற கவுண்டமணி, அந்த மாதிரி விஜய் மட்டும் என்ன தனித்த பிறவியா? விஜய்க்கு மட்டும் தனியாக அனுமதி தருவாங்களா? விஜய்க்கு மட்டும் தனி சலுகைகள் கொடுத்துருவாங்களா? எல்லாருக்கும் தருகிற அதே டைமை தான் கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் விதிக்கிற அதே நிபந்தனைகளை தான் விஜய்க்கும் விதிக்கிறாங்க. ஆனால் என்னால் நிபந்தனையை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் எந்த நிபந்தனைகளும் நான் கடைபிடிக்க மாட்டேன், என்னால் அது முடியாது அப்படிங்கிறத வந்து அவன் ரொம்ப உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரே திமிரில் தான் விஜய் தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணுறான். இப்போ தேர்தல் பரப்புரையை ரத்து பண்ணுறான். அவங்க கேட்ட டைமு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான இடைவெளி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், இவ்வளோதான் டைம். வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு தீநகரில் வந்து பிரச்சாரம் பண்ணால் இவ்வளோதான் அவனுக்கான டைமு. அது 2 மணி நேரம் டைம் தராங்க. இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அவர் தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதில் கும்பகோணம் தொகுதியிலேருந்து திருவிடைமருதூர் வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. மொத்தம் 6 பாயிண்ட்டை 7 பாயிண்ட்லேயே பிரச்சாரம் பண்ணுறாரு. இது மொத்தத்துக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்தை அவர் அந்த கும்பகோணத்தில் ஆரம்பித்து கடைசி பாயிண்ட் திருவிடைமருதூர் வரைக்கும் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக பேசி முடிக்கிறார். அதாவது மக்களை சந்திச்சுக்கிட்டே போயினே அங்கங்கே ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே போய் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. மொத்தம் 7 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரே நாளில் 7 தொகுதியில் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு. முதல்வர் வந்து 7-8 தொகுதிக்கான வேட்பாளர்களை ஒரு கூட்டத்தில் கூட்டி அவங்களுக்கு அங்கே ஓட்டு கேட்குறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அவங்களுக்கெல்லாம் இந்த நிபந்தனைகள் கடுமையாக தெரியல. ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுற இந்த ஒரு தற்குறிக்கு வந்து இது மிகப்பெரிய நெருக்கடியாக தெரியுது. அதை ஒரு காரணமாக சொல்லி பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து மிக கடுமையான மிக கேவலமான தோல்வி இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அவங்களே சர்வே எடுத்தது, காசு கொடுத்து சர்வே போட வச்சது, என்னென்ன தில்லுமுள்ள வேலை இருக்குமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டானுங்க. ஆட்சியில் இல்லை, அதிகாரம் கையில் இல்லை, எந்த வகையான இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவர்கள் பணத்தை வைத்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, இன்னும் தனக்காக வேலை பார்க்குறவனுங்க, தங்கிட்ட சம்பளம் வாங்குறவனுங்க, இந்த மீடியா கூலிகள், இவங்க அத்தனை பேரை வச்சு தனக்கு ஆதரவாக என்னென்ன வகையிலெல்லாம் பிரச்சாரத்தை பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி பார்த்து ஓஞ்சிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த தேர்தலுக்கு 2 வாரங்கள் 2.5 வாரங்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் தனக்கு வெற்றிக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. விஜயோட மனுக்கள் இருக்குமா, தள்ளுபடி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 3 முறை அந்த மனுவை திருத்தி அந்த மனுவை வந்து கொடுத்துருக்காப்புல. அவ்வளவும் முன்னுக்கு பின் முரணான தகவல் அவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மனு ஏற்கப்படுமான்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இந்த நிலையில் இந்த பிரச்சாரத்துக்கு போகிறது தேவையற்றது அல்லது வீணானது அப்படின்னு நினச்சி பிரச்சாரத்தையே முழுசாக ரத்து பண்ணியிருக்கான் விஜய். இன்னைக்கு இந்த பரப்புரை ரத்து. இன்னொரு நாளில் வருவான்றாங்க. இன்னொரு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாள்லையும் கூட தொடர்ச்சியாக விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியாது. விஜயின் பிரச்சார பாணி என்னன்னு பாருங்கள். ஒரு நாள் பிரச்சாரம்னா 2 நாள் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் பிரச்சாரம், அப்புறம் 2 நாள் ரெஸ்ட்டு. இந்த 2 நாள் ரெஸ்ட்டில் அடுத்தவங்க மேலே பழியை போடுறது, திமுகவை திட்டுறது, திமுக மேலே பழி போடுறது, எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட்டு தான் காரணம்னு சொல்லிட்டு அதை ஒரு பேசு பொருளாக்கிட்டு ஒழிஞ்சிக்கிறது. இதுதான் வந்து விஜய் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற கோழைத்தனமான ஒரு பிரச்சாரம். எல்லா கட்சி தலைவர்கள் ஓய்வு ஒழிச்சு இல்லாமல் ஓடுறாங்க. இப்போ முதல்வரை எடுத்துக்கிட்டால் அவர் வயது 72 வயது. இந்த வயதில் காலையில் 4 மணிக்கு எழுந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி. ஆனால் அந்த உடற்பயிற்சி நேரத்தில் வந்து தன் ஆதரவாளர்கள் வந்து அவர் பார்க்குறாரு, ஓட்டு கேட்குறாரு, சாதாரணமாக டீ கடைக்கு போனால் டீ குடிக்கிறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு, வாக்கு சேகரிக்கிறாரு,
நடைபயிற்சியின் போது சந்திக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் வாக்கு சேகரிக்கிற ஒரு நிமிடத்தை கூட வந்து அவர் வீணாக்கிறதே இல்லை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 10-11 மணிக்குள்ள வந்து அவர் பொதுக்கூட்டத்துக்கு போயிடுறார். அந்த பொதுக்கூட்டங்களில் தன்னுடைய கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் அவர் வாக்கு சேகரிக்கிறார். அந்த காலையில் அந்த கூட்டம்னா மதியம் ஒரு கூட்டம், அதுக்கடுத்து மாலையில் ஒரு கூட்டம். ஒரு நாளில் காலை 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு வரைக்கும் வந்து முதல்வர் ஓயாமல் பிரச்சாரம் பண்ணுறாரு. குறைந்தது 3 மாவட்டங்களை அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 3 மாவட்டங்களுக்கு அவர் போயிடுறார். இங்கே துணை முதல்வர் நீங்கள் பார்த்தீங்க பிரேமலதா விஜயகாந்த், அவங்க தொடர்ச்சியாக 3 அல்லது 5 தொகுதிகள் ஒரு நாளைக்கு டார்கெட் வச்சு அவங்க வந்து பேசுகிறாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாமே சீமான்லாம் வந்து கணக்கே இல்லை, பேய் மாதிரி வந்து அவர் சுற்றுறார். அவருக்கு அதுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காது அது வேறு விஷயம். பட் சீமானுடைய பிரச்சாரங்கிறது அன்பிலீவபிள் ஸ்டாமினா. அது ஒரு கொற்ற மழையில் 45 நிமிஷம் கொற்ற மழையில் நின்றுக்கிட்டே ஒரு ஆள் பேசுகிறான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது என்ன மாதிரியான ஒரு மனம், எப்படிப்பட்ட ஒரு உறுதின்றது யோசிச்சு பாருங்க. உழைப்பு அது. இதற்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியலையும் இப்படிப்பட்ட பிரச்சாரம் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சோம்பேறி பையில பார்க்கறது வெக்கமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்து வெக்கமா, உனக்கு வெக்கம் வர வேணாம், ஐயையோ என்னடா இது நம்ம பண்ணுறதுக்கு பேர் அரசியலா, நம்ம தானாகவே இந்த அரசியல் விட்டு ஓடி போயிடணும்னு உனக்கு தோண வேணாம். ஆனால் வெக்கமே இல்லாமல் இப்போதும் நான் தான் முதல்வர், என்கிட்ட தான் ஆட்சி வரப்போகுது, நாங்கள் வந்து என்னத்தை கிழிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னடா பாலிடிக்ஸ். ஸோ இன்னும் வருகிற இந்த 10 நாட்களில் விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரங்கிறது இவ்வளோ தான். இதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. நான்லாம் கூட ஆரம்பத்தில் நினச்சேன் நம்ம இவ்வளோலாம் திட்டுறோம், ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் விஜய் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியனாக மாறிடுவான், ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து மக்களை பார்த்து உண்மையாக பேசுவான், உண்மையாக வந்து தன்னுடைய நோக்கம் என்ன, அரசியல் என்ன செய்ய போகிறங்கிறதெல்லாம் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்போன்னா இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இவன் கிக் ஸ்டார்ட் ஆகிடும் இவனோட அரசியல் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா சரி இவனுக்கு தான் இந்த யோசனைனா கூட இவனை களத்தில் இறக்கி விட்டுருப்பாங்கல்ல, அவங்களாவது வந்து யோசனை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படியெல்லாம் வந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. அது நாளுக்கு நாள் இன்னும் 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 கேவலமாக தான் போயிட்டுருக்கு விஜயனுடைய அரசியல். இதில் விஜய் பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வருகிற சில தகவல்கள் இருக்குது, அது ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவங்களை. தேர்தலுக்கு பிறகு விஜய் என்னவாக போகிறார், தேர்தலுக்கு பிறகு விஜயனுடைய திட்டங்கள் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவன் என்னவா போனால் என்ன சார் இது என்ன பெரிய முக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் தமிழ்நாட்டு மக்கள் ஆள போகிறேன், நான் தான் அடுத்த சிஎம், நான் என் கையில் ஆட்சியை கொடுங்க, இந்த திமுக தீய சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. சாதாரணமாக ஒரு நடிகனாக இருந்து அவன் யார் கூட போனாலும் அல்லது எங்கே போய் செட்டில் நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் இவளெல்லாம் சொல்லிட்ட ஒருத்தன் தேர்தலுக்கு பிறகு என்ன பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு தெரியணும்ல, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.